Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாய்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டா அந்த காலநிலைய பார்த்துருவோம் என்ன? நல்லா வெயில் அடிச்சுச்சு, காத்தடிச்சுச்சு, ஆடி காத்து அம்மியுமே அப்படியே நகர்த்திரும்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவ்வளோக்கும் மழை எங்க ஏரியாலலாம். அதுக்கு தான் செல்ற போலண்ண. மனிதன் வந்துட்டு எவ்வளோதான் கெஸ் பண்ணினாலும், என்னதான் கண்டுபிடிச்சாலும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு எல்லை வரைக்கும் தான் இல்லையா? அதுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் வந்துட்டு பிரபஞ்சம் தான், இறைவன் தான். அதோட வந்துட்டு எங்களுக்கு கிட்டவும் நெருங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது அவுட்டிங் போறதுலேருந்து தான். நான் பெரிய அவுட்டிங் எல்லாம் போக மாட்டேன். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். லைப்ரரி போவேன். லைப்ரரி போகக்குள்ள என்ட்ட சரி குட்டியா ஷாப் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே பேத்துட்டு வாரது. நெறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. "சிஸ்டர் உங்கள பார்த்து போறோம். நானும் குருநகல லைப்ரரியில மெம்பர் ஆயிட்டேன். இப்ப புக்ஸ் எடுத்து வாசிச்சுட்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு படிக்கக்கெல்லாம் அந்த மாரி சந்தோஷமாய்க்கும். அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், "நல்லா டிமாண்ட் பண்ணுங்க. நல்ல புக்ஸ் எங்களுக்கு தமிழ் மீடியம் கொண்டு போட சொல்லி நல்லா டிமாண்ட் பண்ணுங்க" அந்த மாரி சொல்லுவேன். வாசிக்கிறது வந்துட்டு நல்ல விஷயம். அதுவும் என்னைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாசிக்கிற அப்படின்னு சொல்லக்கல, சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? லைப்ரரிக்கெல்லாம் போய்த்துட்டு கொஞ்சம் இந்த மருந்து சாமான் எல்லாம் வாங்கிருந்துச்சு. மருந்து சாமான்ன்னு சொன்னா என்ன சொல்ற? இப்ப வந்துட்டு கருப்பு கொண்டைக்கடல வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும், மருந்து கடைக்கு தான் போற மாரி இருக்குது. குரோசரி ஷாப் இல்லாம. அப்ப அங்க போயிட்டு இந்த கருப்பு கொண்டைக்கடல, அதுக்கப்புறம் இந்த தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அந்த மாரி சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு, அந்த கடையில அந்த போர்ட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். ஏன் வீடியோ பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க, "சிஸ்டர் இந்த ஆட்டாமா விதையெல்லாம் எங்க எடுக்குற? அதுக்கப்புறம் இந்த மருந்து சாமான் எல்லாம் எங்க எடுக்குற?" அந்த மாரியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பிறகு தான் நான் அந்த போர்டே அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அப்ப பார்த்தவங்களுக்கு "பெய்த்து கேளுமன்னா குருநாகல் ஏரியால இருந்தீங்க" அப்படின்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் வாங்கிட்டு இந்த தயானின்னு சொல்லிட்டு குருநாகலைல ஒரு ஷாப் விக்குது இல்லையா? எல்லா சாமானும் விக்குது. போனா அப்படியே எல்லா சாமானையும் எடுத்துட்டு ஒரே கூரையின் கீழ எல்லா சாமானையும் எடுத்துட்டு வந்துரேலும். நெறைய பேர் சொல்லி அந்த கடைய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல வந்துட்டு நல்ல சில்வர் சாமான் எல்லாம் விக்குது. விலையெல்லாம் நல்லா நியாயம் வைக்கும் அந்த மாரி சொன்னாங்க. அப்ப இப்பல்லாம் எனக்கு இந்த சில்வர் சாமான் மேனியாவா, அப்ப அந்த பெரிய டப்பாவெல்லாம் இந்த சீனி அந்த மாரி போட்டு வைக்கிறதுக்கு டப்பா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்த்திருந்தேன். ஆனா வந்துட்டு குட்டி, குட்டி சாமானெல்லாம் நெறைய இருந்துச்சு. ஆனா அந்த பெரிய சைஸ் டப்பாஸ் எல்லாம் வந்துட்டு ஈக்கல்ல. எங்கள மாரி வந்துட்டு லேடீஸ் எல்லாம் இந்த கிச்சன் ஐட்டம் சீக்கிர அந்த இவ்வளோ பெரிய கடல் மாரி சாவணிக்கிற ஒரு கடையில விட்டா நாங்க சும்மாவா வருவோம் இல்லையா? சுத்தி, சுத்தி எல்லா சாமானையும் பார்த்துட்டு, அப்படியே தேவையான குட்டி, குட்டி 1, 2 சாமான் இருந்துச்சு. அத மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். ஆனா என்னிட்ட அப்படி ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. சாமான் நெறைய இக்குதே அப்படின்றதுக்காக வேண்டியெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம். அப்ப அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஏன்னு சொன்னா, உங்களுக்கும் என்ன சரி தேவை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தாராளமா விசிட் பண்ணலாம். ஏன்னா விலையெல்லாம் நல்லா நியாயமா விக்குது. அந்த குவாலிட்டி வைஸ் வந்துட்டு விலை போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கையில. அங்க போயிட்டு குட்டி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே இந்த சில்ட்ரன் பார்க் இல்லையா? அந்த வெவரவுமையிலேக்கும் சில்ட்ரன் பார்க். அதுக்கு போயிட்டு புள்ளைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான். இப்ப வந்துட்டு சின்ன ஒரு விளம்பர இடைவேளை பார்த்துட்டு வருவோம். இது முடிஞ்சு வீடியோவ கன்டின்யூ பண்ணேலும். விருப்பமில்லாட்டி உங்களுக்கு தாராளமா ஸ்கிப் பண்ணிறேலும். எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்மட கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இப்ப வந்துட்டு வீடியோ அப்படியே அடுத்த நாள் காலையில ஜம்ப் ஆயிட்டு, இப்ப நீங்க பார்க்குறது அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங். அப்படியே என்ட ரொட்டீன் வழமையா வரும் இல்லையா? அந்த ரொட்டீன் தான். இதுல ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னு சொன்னா, நாங்க புள்ளைகளுக்கு இந்த சோறெல்லாம் சமைச்சு குடுக்கக்கல, ஒண்டில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு குடுப்போம். அப்படி இல்லாட்டி என்ன சரி கறியாக்கி அந்த மாரி சோறு, நெய் சோறு அந்த மாரியெல்லாம் செஞ்சு குடுப்போம். அப்படி இல்லாம இந்த இந்தியாலலாம் செய்வாங்க இல்லையா? புள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணக்கெல்லாம் இந்த கருவேப்பில சாதம், பருப்பு சாதம், புளி சாதம் அந்த மாரியெல்லாம் செய்வாங்க இல்லையா? அப்ப இப்ப நான் புள்ளைகளுக்கு அத ட்ரை பண்ணிட்டிருக்கிறேன். இந்த பருப்பு சாதம் முந்திலேருந்தே நான் செய்வேன். பருப்பு வச்சு சாதம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அப்ப இப்படி இப்படி ஒன்றொன்றா ட்ரை பண்ணி பார்த்தா, என்ன புள்ளைகள் வந்துட்டு சாப்பிடுறாங்க. சொல்லிக் குடுத்தா சாப்பிடுறாங்க. அப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபிய ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன்.
இது பெரிய ரெசிபி எல்லாம் ஒன்றுமில்ல. கடலை பருப்பு அப்படி இல்லாட்டி நாங்க வழமையா ஸ்ரீலங்கால யூஸ் பண்ற இந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கலும். பருப்பு, அரிசி 2யும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிரணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிரணும். இப்ப நான் பருப்பு போட்டிக்கிற டப்பா வந்துட்டு இந்த சில்வர் டப்பா தான். ஆனா பெரிய நல்ல சில்வர் அந்த குவாலிட்டி இல்லாட்டியும் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச குவாலிட்டியா இருந்தாலும் நல்லா யூஸ் ஆயிக்குது. நல்லா ஆயிக்குது. நல்லா லிட்டெல்லாம் வந்துட்டு நல்லா இறுக்கமாயிக்குது. ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணின அந்த டப்பாஸ் எல்லாம் நல்லா இருக்குதா சிஸ்டர்? நல்லா இறுக்கமா மூடிப்படுதா? சீனி போட்டு வைக்கலுமா? அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. தாராளமா போட்டு வைக்கலும். நான் இந்த சீனி, பருப்பு அதுக்கப்புறம் இந்த தேயிலை தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். மூடியெல்லாம் நல்லா இறுக்கமாய்க்குது. எறும்பு எதுவுமே போகல. உங்களுக்கு நம்பி வந்துட்டு ஆர்டர் பண்ணலும். இப்ப இந்த பருப்பு, அரிசி 2யும் ஒரு 15 நிமிஷம் அந்த மாரி ஊற வச்சாலும் போதும். அதுக்கப்புறம் வழமையா நாங்க தாளிச்சு ஆக்குவோம் இல்லையா? அந்த மாரி தான். இதுக்கு கட்டாயமா நீங்க கொஞ்சம் நெய் அந்த மாரி சேர்க்கணும். நெய் அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்தீங்கன்னு சொன்னா நல்லா மணமாய்க்கும். அப்ப புள்ளைகள் வந்துட்டு விருப்பமா சாப்பிடுவாங்க. அப்ப நெய், பட்டர் போட்டாலும் கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துட்டு, கடுகு, அந்த உளுந்தம் பருப்பு இதெல்லாம் இந்தியால சேர்ப்பாங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலாம். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு கடுக மட்டும் போடலும். போட்டுட்டு வழமையா நாங்க போடுற மாரி வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை கொச்சுக்க உங்களுக்கு வேணும்டா சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடும் கட்டாயம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு, இஞ்சி விழுது சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு வதக்கி எடுத்துடணும். நான் வந்துட்டு இதுகளோட எப்போவுமே இந்த நச்சீரகமும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்குவேன். எனக்கு அந்த வாசம் வந்துட்டு விருப்பமாய்க்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலும். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அப்படியே இந்த ஊற வச்ச அரிசி, பருப்பு 2யும் தண்ணியோடய உங்களுக்கு சேர்த்துடலும். இந்த மசாலா தூள் வந்துட்டு நான் கொஞ்சமா மஞ்சள், கொஞ்சம் போல கொச்சிக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சமா இந்த கரம் மசாலா இருக்குது இல்லையா? அது சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேண்டியது சேர்க்கலும். உங்களுக்கு என்ன மசாலாஸ் விருப்பமோ அந்த மாரி சேர்க்கலும். புள்ளைகளுக்கு அப்படின்றதால நான் லைட்டா சேர்த்துக்குவேன். எண்ணெயில நீங்க எல்லாம் தாளிப்பீங்க இல்லையா? அப்பவே சேர்த்துக்கோங்க. எனக்கு மறந்துட்டு அதுக்கப்புறம் நான் அரிசியும், பருப்பையும் போட்டதுக்கப்புறம் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு ஊத்திட்டு மூடி வச்சிரணும். புளிப்புக்காக உங்களுக்கு தாராளமா தக்காளி சேர்க்கையில நான் ஒரு கொரக்க துண்டு சேர்த்திக்கிறேன். ஏன்னா புள்ளைகள் வந்துட்டு தக்காளி விருப்பமா சாப்பிட மாட்டாங்க சமைச்ச பிறகு. அதனால அந்த மாரி கொரக்க துண்டோடு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இனி இல்லையா அரிசிக்கு கணக்கா தண்ணி வச்சுட்டு அப்படியே அளவான நெருப்பை வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். அது குழஞ்ச மாதிரி தான் வேகணும். இந்த பருப்பு சாதம் பொதுவாக அந்த குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ஆகிக்கும். அப்படியே குழஞ்சது விருப்பம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கா தண்ணி வச்சு அந்த மாதிரி கூட இறக்கிக்கலும். இன்றைய புள்ளைகளுக்கு பாக்ஸுக்கு போட்டு குடுக்குறதுக்கு பருப்பு சாதத்தோட கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கு வதக்களிக்குது இல்லையா? அது கொஞ்சம் செஞ்சுட்டு முட்டை தான் ஆம்லெட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். அதோட காலையில எங்களுக்கு இந்த ஈருப்பிலாக்கா சீசன் இல்லையா? அவ்வளோக்கு ஈருப்பிலாக்கா கிடைக்குது. அப்ப அதையே அவிச்சு இந்த நல்லா உப்பு, மிளகு, முருங்கை இலை எல்லாம் போட்டு அவிச்சுட்டு தேங்காய் பூவோட சாப்பிடுறதுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். நாங்க சின்ன காலத்துல எல்லாம் உம்மம்மா, வாப்பம்மாவெல்லாம் வந்துட்டு இப்படி செஞ்சு குடுப்பாங்க. நாங்க வந்துட்டு இது பெரிய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமா சாப்பிடுவாங்க. இப்ப என்ட புள்ளைகளும் அப்படி விளங்கிக்கணும். அத தெரிஞ்சுக்கணும் அந்த டேஸ்ட்ட அப்படின்றதுக்காக எப்பவுமே நாங்க இந்த ஈருப்பிலாக்கா சீசன் வந்தா காலையில இந்த மாரி அவிச்சு சாப்பிடுவோம். புள்ளைகளும் வந்துட்டு நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த ஈருப்பிலாக்கா, பிலாக்கா இதெல்லாம் அவிச்சு வந்துட்டு தேங்காய் பூவோட சாப்பிடுறது எங்கட ஏரியால எல்லாம் வழமையா அப்படியே அந்த காலத்துலேருந்தே அப்படி வரும். எந்த ஊர்ல எல்லாம் இப்படி செய்வாங்கன்னு தெரியா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்துக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னா என்னன்னே தெரியா. உண்மையிலே நாங்க சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னா பிஸ்கட், இப்போ ஆல்முட்ட ஒரு கேக் அந்த மாரி தான் சாப்பிட்டுப்போம். மத்தபடி உம்மா வந்துட்டு வீட்ல என்னென்ன சரி செஞ்சு தருவாங்க. அத தான் வந்துட்டு நாங்க சாப்பிடுவோம். அப்ப இந்த ஈர பிலாக்கா சீசன், பிலாக்கா சீசனுக்கெல்லாம் வந்துட்டு உம்மா ஈர பிலாக்கா பொரிச்சு தாரது, ஈர பிலாக்காவால கிச்சடி செய்றது, அதுக்கப்புறம் பிலாக்காவ பொரிச்சு தாரது அந்த மாரியெல்லாம் செய்வாங்க. அதுதான் பெரிய சாப்பாடு மாரி சாப்பிடுவோம். உண்மையிலே பெரிய சாப்பாடு தான் இல்லையா? எந்த விதமான எண்ணெய், புகை எதுவுமே இல்லாம இன்றைக்கு வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே புள்ளைகளுக்கு வந்துட்டு கட்டாயம் நாங்க சாப்பிடுறதுக்கு குடுக்கவே வேணும். அத சுட்டி சீசன் வந்தா, அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிறத அப்பப்ப நல்லா சாப்பிட்டுக்கணும்ன்ற மாரி, சீசனுக்கு கிடைக்கிற மரக்கறிகள், பழங்கள் எதுவா இருந்தாலும் புள்ளைகளுக்கு கட்டாயம் சாப்பிடுறதுக்கு குடுங்க. கடைசியா இந்த பருப்பு சாதத்துக்கு வந்துட்டு ஒரு புடி முருங்கைக்கீரை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னா, தெரியாமயே புள்ளைகளுக்கு சாப்பிட குடுத்துறேலும். இல்லாட்டி முருங்கைக்கீரையா குடுத்தா சாப்பிடவா போறாங்க இல்லையா? பொறுமதியான சாமன் அப்படி எங்களுக்கு மலிவா கிடைக்குதுன்னு சொன்னா, அத கணக்கெடுக்க மாட்டோம்ன்றதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த முருங்கைக்கீரை. ஏன்டா ஆயிரக்கணக்கு செலவழிச்சு ஃபாரின்லேருந்து வர பழங்கள், மரக்கறிகள வாங்கி சாப்பிடுறத விட, மலிவா கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரையிலே ஃப்ரெஷ்ஷா அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கலும்னு சொன்னா, நாங்கலாம் கேட்கவா போறோம் இல்லையா? அப்ப கட்டாயம் டயட்ல சேர்த்துக்கோங்க. புள்ளைகளுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி குடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாயிருந்துச்சா, அப்ப அப்படியே தொறந்து வச்சு, ஆற வச்சுட்டு, அப்படியே குடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் மீன் கறி தான். மீன் கறியாக்கி, அந்த கிழங்கு வதக்கினது இருந்துச்சா, அதோட இந்த கெக்கிரிய நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, அவங்களோட லஞ்சையும் பேக் பண்ணி குடுத்தாச்சு. நேத்து வந்துட்டு தயானிக்கு போகல இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இயன்ற வரைக்கும் கிச்சன்ல பிளாஸ்டிக்க தவிர்க்கணும் அப்படின்னு நெனைப்பேன். இருந்தாலும் இந்த போத்தல் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒழுங்கான ஒரு ஸ்பேஸ் இக்கல. அப்ப அதுக்கு இது நல்லாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டே ஒன்று வாங்கியிருந்தேன். ரூ. 800 அந்த மாரி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த தேத்தாங்கொட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் ஃபில் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சுட்டேன்.
தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கெல்லாம் எனக்கு நினைவு வருது. என்னன்னு சொன்னா, அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மகளுக்கு வந்துட்டு சுற்றாடல் பாடம் படிச்சு குடுத்துட்டீந்தேன்னு, அதுல வந்துட்டு தண்ணிய பத்தி ஒரு பாடம் இருந்துச்சு. அப்ப படிச்சு குடுத்துட்டீக்கல, அதுல ஒரு தலைப்பு. அந்த காலத்துல தண்ணிய சுத்தப்படுத்துறதுக்கு எப்படி முறைகள் யூஸ் பண்ணுவாங்க? இந்த காலத்துல வந்துட்டு என்ன முறைகள் யூஸ் பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு. அப்ப சும்மா அப்படியே மகள்ட்ட கேட்கக்கல, அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கக்கல, அந்த தேத்தாங்கொட்டை யூஸ் பண்ணுவாங்க போலம்மா, நீங்களும் போடுறீங்க தானே தண்ணில, அந்த மாரி சொன்னா. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், "அந்த பேர் கூட உனக்கு எப்படி நினைவிக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க போடக்கல நான் கேட்ட நேரம் சொன்னீங்க தானே, இது தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அது எனக்கு நினைவிருந்துச்சுன்னு சொன்னேன். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த புள்ளாளுக்கு வந்துட்டு இந்த பை ஹார்ட் பண்ற மாரி, பாடமாக்கி குடுக்குற மாரி படிச்சு குடுக்குறத விட, பிராக்டிகலா அவங்க பார்த்து படிக்கக்கல, நாங்க பெருசா அந்த ஃபோட்டோன்னு போட தேவையில்ல இல்லையா? அவங்களே நல்லா நினைவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கவே வேணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்டா ரீசென்ட்டா ஒரு உம்ம உண்டு என்ட்ட பேசக்கெல்லாம் சொன்னாங்க. அவங்களோட மகள் இப்ப வந்துட்டு மெடிசின் செலக்ட் ஆயிட்டாங்களாம். ஸ்டார்ட்டிங்லேருந்தே அந்த பிராக்டிகல் ஸ்டடீஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம் அப்படின்னு சொன்னா, இப்படி அவங்க உதாரணம் சொல்லக்கெல்லாம் சொன்னாங்க. இந்த ஒரு வித்திலை, இருவித்திலை தாவரங்களுக்கு இடையிலான வித்தியாசம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் எங்கட வீட்டு தோட்டத்திலே தான் அவ பார்த்து படிப்பா. அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி பிராக்டிகலா பார்த்து படிக்க தான் அவ விருப்பம். அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான விஷயம் தான் இல்லையா? இந்த தியரி வைஸ் நாங்க போறத விட, பிராக்டிகலா அப்படியே பார்த்து பார்த்து படிக்கக்கல, புள்ளைகளுக்கு அது ஞாபகம் நிக்கிறதும் கூட, அதோட வந்துட்டு அறிவும் வந்துட்டு அதிகமாயிக்குது இல்லையா? பாடமாக்குனது கொஞ்ச நாள்ல மறந்துரும். அதான் சொல்லுவாங்க இல்லையா? கல்வி அப்படின்றது வந்துட்டு, நாங்க படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு, பல வருடம் கழிச்சியும் எதெது ஞாபகம் மிக்குதோ, அதுதான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கல்வின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாரி பாடமாக்கி படிக்கிறத விட, பிராக்டிகலா நாங்க உணர்ந்து படிச்சோம்னு சொன்னா, நெறைய நாளைக்கு அந்த அறிவு எங்கள்ட்ட ஈக்கும் இல்லையா? அப்ப அந்த டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அன்றைக்கு வந்துட்டு இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் சன் பாத்துக்கு வைக்கிற நாள். அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த ரெக்கெல்லாம் பாத்தோன்டா எந்த நாளும் தொடச்சிருந்தாலும் சரியான தூசி வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்ப கொஞ்சம் நல்லாவே தொடச்சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடச்சுட்டிருக்கிறேன். தூசி எல்லாம் இல்லாட்டி வீடுமே பாக்குறதுக்கு அழகாய்க்கும் இல்லையா? அது சுட்டியோ தொடச்சிட்டிப்பேன். வாசஸுக்கு கீழ வைக்கிறதுக்கு இந்த டேபிள் மேட் எல்லாம் பின்னிட்டீந்த அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அதெல்லாம் பின்னி முடிச்சுட்டேன். குட்டி வாசுக்கு மட்டும் குட்டியோண்டு பின்னிக்குது. அப்ப அவசரமா அதையும் பின்னி முடிச்சுட்டேன்டா, அப்படியே வச்சு அழகு பார்ப்போம்ன்னு சொல்லி தான் ஃபுல்லா எல்லாமே தொடச்சிட்டிக்கிறேன் அப்படியே சின்சியரா. அடுத்ததா குட்டியா ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வருவோம். ப்ரொமோஷன் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல. நான் வந்துட்டு இதுல சொல்ற டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் என்னட்ட லேடீஸ் ஸ்பெஷலா வந்து சொல்லுவாங்க, "சிஸ்டர் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் உழைக்கிற வருமானம் எங்களுக்கு போதாமைக்குது. நானும் என்ன சரி ஏர்ன் பண்ணணும். வீட்ல இருந்துட்டே செய்ற மாரி என்ன சரி சொல்லித்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றது தான் உங்கள்ட்டயும் சொல்றேன். இறைவன் வந்துட்டு யாரையுமே குப்பையா படைச்சில்ல இல்லையா? அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஸ்கில் படைச்சிக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட்டா நீங்க அந்த பேசிக் ஸ்கில்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு கட்டாயமா நீங்க அத டெவலப் பண்ணணும். ஏன்னு சொன்னா பேசிக் ஸ்கில்ல மட்டும் வச்சுட்டு என்ன சரி ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்ல நெறைய நாளைக்கு உங்களுக்கு நிலைச்சிக்கல. அப்ப அத டெவலப் பண்ணணும். காலகாலத்துக்கு அத அப்டேட் பண்ணணும். பண்ணினோம் அப்படின்னு சொன்னா தான் அந்த மார்க்கெட்ல எங்களுக்கு நிலைச்சிக்கலும். நீங்க இப்ப படிக்கிற விஷயம் உங்களுக்கு இந்த காலத்துக்கும், வார காலத்துக்கும் பிரயோசனமாய்க்கணும். ட்ரெண்ட் ஆயிக்கணும். இறந்த காலத்துக்கு ட்ரெண்ட் ஆயிந்த அப்படின்றதுக்காக படிச்சீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போய்த்திரும் இல்லையா? அந்த வகையில இப்ப ட்ரெண்டிங்கா அப்படியே ஸ்மார்ட்டா உங்களுக்கு வீட்லேருந்தே ஏர்ன் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த மேக்கப் அதுக்கப்புறம் இந்த ஹென்னா ஆர்ட் இதுகள் எல்லாம் தான். மேக்கப் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா, ஒரு கல்யாணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிரைடல் மேக்கப் இல்லாம கல்யாணம் இல்ல அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிக்குது. ஹென்னாவும் அந்த மாரி தான் எல்லா ஃபங்ஷன்ஸ்க்கும் வந்துட்டு போடுற மாரி, அந்த மாரி நல்லா ட்ரெண்டிங்காவே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இந்த மேக்கப் அதுக்கப்புறம் ஹென்னா ஆர்ட் பத்தி அடியிலேருந்து நுனி வரைக்கும் எல்லா விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடையும் வந்துட்டு உங்களுக்கு படிச்சு தரதுக்கு இவங்க ரெடி ஆயிக்கிறாங்க. இவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திக்கிறேன். ஸ்க்ரீன்லயும் தாரேன் பார்த்துக்கோங்க. என்னென்ன அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாம் நான் தந்திக்கிறேன். கட்டாயம் படிச்சு பாருங்க. இந்த விஷயமெல்லாம் படிச்சுக்கிறதுக்கு நீங்க நெறைய நாளெல்லாம் செலவழிக்க தேவையில்ல. ஜஸ்ட் 1 டே தான். 1 டே வொர்க் ஷாப்ல தான் எல்லாம் படிச்சு தர மாரி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. கண்டி, பரகாதெனிய, குருணாகல, கலேவல இந்த இடங்கள்லாம் வந்துட்டு 1 டே வொர்க் ஷாப் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. டீட்டெயில் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லயும் தந்திக்கிறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலும். அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒன் டே போய்த்து வந்ததுக்கு பிறகு, நீங்க அந்த தொழில ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா கூட, என்ன சரி டவுட் வந்தாலும் எனி டைம் இவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ட கிளியர் பண்ணிக்கலும் அப்படின்னு இவங்க சொன்னது வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் வந்துட்டு என்னிட்ட கேட்பாங்க, இந்த தண்ணி ஊத்தி வைக்கிற மண் குடம் எல்லாம் எப்படி கிளீன் பண்ற சிஸ்டர்? ஒரு மாரி வாசம் வருது 2, 3 நாள் போனா அந்த மாரி சொன்னாங்க. உண்மையிலே நீங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வாழும்.
இல்லாட்டி ஏலும்ன்னு சொன்னா ஒரு நாளும் கழுவேலும். இல்லாட்டி 2 நாளைக்கு, இல்லாட்டி 3 நாளைக்கு ஒருக்கவாலும் கட்டாயம் நீங்க கழுவிறணும். எப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே இந்த தும்பு கயிறு ஒன்று வச்சுப்பேன். அத வச்சு ஃபுல்லாவே நல்லா உறைஞ்சு கிளீன் பண்ணிருவேன். வேற என்ன சோப் லிக்விட், அதுக்கப்புறம் சோப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னா, இந்த மண் சாமான்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க அந்த மாரி கெமிக்கல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, அது உறிஞ்சி எடுத்துரும். நீங்க சமைக்கிற சட்டி முட்டி ஆகட்டும் எல்லாம் தான். அந்த மாரி சோப், அதுக்கப்புறம் லிக்விட் அந்த மாரி போட்டு அத கிளீன் பண்ணப்படாது. சாம்பல், அதுக்கப்புறம் அரிசிமா, நல்ல சுத்தமான மணல் அந்த மாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மண் சாமான் எல்லாம் வந்து உரியிற திறமைக்குது அதுகளுக்கு. அத சுட்டி இந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணாமிக்கிறது மிச்சம் மிச்சம் நல்ல. ஆனா இந்த தும்பு வச்சு கிளீன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாமே நல்லா போய்த்திரும். நெறைய நாள் எடுத்துக்க வேணாம் சுத்தமாக்குறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள்லயாவது கிளீன் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வடிச்சு தண்ணி ஊத்திட்டு இந்த தேத்தாங்கொட்ட தான் நான் போட்டு வைப்பேன். எனக்குண்டா இதுவரைக்கும் அந்த மாரி வாசம் வரல. ஏன்டா நான் நெறைய நாள் அப்படி கிளீன் பண்ணாம வைக்கிறதால மேபி கேளு. அப்ப அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு ஃப்ரிட்ஜ கொஞ்சம் கிளீன் பண்ண இருந்துச்சு. நல்லா டீப் கிளீனே பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டிருக்கிறேன். என்ட ஃப்ரிட்ஜ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பார்க்குற அளவுக்கு பெருசா எந்த திங்ஸுமே அதுல கீக்காது. என்ன சரி மரக்கறி தோட்டத்துல முத்தி பேத்திக்குது, கட்டாயம் பறிச்சு தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல பறிச்சு ஃப்ரிட்ஜில வைப்பேன் சில டைம். அப்படி 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா மட்டும். மத்தபடி மரக்கறி வந்துட்டு உடனே பறிச்சு சாப்பிடுறது, அப்படி இல்லாட்டி கடையில வாங்குறத இத அப்பப்ப வாங்கி சாப்பிடுறது அந்த மாரி தான். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பெரிய அளவுக்கு யூஸ் இல்ல. அப்படி இருந்தாலும் அத கிளீன் பண்ணணும் இல்லையா? யூஸ் பண்றல்ல அப்படின்றதுக்காக அப்படியே வைக்கல. இப்படி சரி, என்ன சரி அப்படியே ஊத்தியெல்லாம் பட்டு அப்படியே அழுக்காகி தான் நீக்கும். அப்ப அத தான் அப்படியே கிளீன் பண்ணிட்டிருக்கிறேன். போன வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? இந்த வளவளன்னு கதைக்கிறத பத்தி பேட் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்துட்டு குறையா சொல்லல. இப்படி ஒண்ணு வருது. அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். அப்ப அதுல அந்த புல் இல்லாத என்ற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டோட ஒரு கதை பத்தி சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் எனக்கும் 5 வருஷமா புல் இல்ல, 10 வருஷமா புல் இல்ல. எங்களையும் உங்களோட துவால சேர்த்துக்கோங்க அந்த மாரி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்கல வந்துட்டு எனக்கு அவ்ளோ கவலை இருந்துச்சு உண்மையிலே. ஆனா இறைவன் எது செஞ்சாலும் அதுல நல வைக்கும்மா. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்த தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் நான் துவால உங்கள எல்லாரையுமே சேர்த்துக்குவேன். நீங்களுமா இந்த தேவையில்லாத கதைகள் எல்லாம் கதைப்பாங்க இல்லையா? அப்படின்னு ஒரு 4 பேர் எப்பவுமே எந்த இடத்துலயுமே இருப்பாங்க. அது என்ன வந்தாலும் கதைப்பாங்க. அவங்களோட கதைகள அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? "இங்கால வாங்கி அங்கால விட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு, நான்டா சொல்லுவேன், "இங்கால காதால வாங்கி அங்கால காதுக்கு கூட எடுக்க வேணாம். இங்கால வாங்கி இங்காலே விட்டுருங்க" அந்த மாரி. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன செய்றதுக்கு விருப்பமாய்க்குதோ, சந்தோஷமாய்க்குதோ, அத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தையும், சந்தோஷத்தையும் குறைவில்லாம தருவான். அப்படியே பேரக்கா இருந்துச்சு வீட்ல. அத அப்படியே கட் பண்ணி சாப்புட்டு, இந்த சோழ வரலாறு புக்கோட தான் இந்த முறை லைப்ரரியில எடுத்திருந்தேன். நெறைய பேர் கேட்பாங்க, "என்ன புக்ஸ் வாசிப்பீங்க சிஸ்டர்?" அந்த மாரின்ட்டு. நான் அப்படி பார்த்து வாசிக்க மாட்டேன். எனக்கு பார்க்கக்கெல்லாம் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் விருப்பமாய்க்குதோ அதெல்லாம் எடுப்பேன். நான் வந்துட்டு நாவல்ஸ் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு சம்மந்தமா இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் அந்த மாரி வாசிப்பேன். அதோட மார்க்க சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே வாசிப்பேன். சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, "சிஸ்டர் இந்த மாரி புக்ஸ் எல்லாம் வாசிச்சு டைம வேஸ்ட் பண்றத விட, நபிமார்களின் வரலாறு வாசிங்க, ஹதீஸ் வாசிங்க, இந்த மார்க்க புக் வாசிங்க." அந்த மாரியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு, அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரியான அழகான ஒரு எளிய மார்க்கம். அதுல நெறைய இந்த கஷ்டங்கள புகுத்துறது ஒரு சில மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நெனப்பேன். அப்ப இஸ்லாத்துல வந்துட்டு ஒரு இடத்துலயும் நீ மார்க்க சம்பந்தமா மட்டுமே படி, வேற எதையுமே படிக்காதே, அது டைம் வேஸ்ட் அப்படின்னு செல்லில்லன்னு நான் நெனைக்கிறேன். எல்லா மதங்களும் நல்ல விஷயங்கள மட்டுமே போதிக்கிற எளிமையான, அழகான மதங்கள் தான். அதுல தேவையில்லாத விஷயங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் புகுத்துறது மனிதன் தான் இல்லையா? வீட்ல வந்துட்டு மஞ்சள் துளிப்ப முடியிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அப்ப முடிய முன்னுக்கு இந்த தோட்டத்துல கொஞ்சம் மஞ்சள் இருந்துச்சு. அப்ப அத புடுங்கி, கழுவி காய வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அரைச்சு கீழும்ண்டு தான் நான் அத புடுங்கிட்டிருக்கிறேன். இப்ப மஞ்சள் சீசன் இல்ல அப்படின்றதால, நல்ல மஞ்சள் தேடுறது அவ்வளோ கஷ்டமாயிக்குது. அப்ப பிசினஸுக்கு ஆயிருந்தாலும் ஸ்டாக் இல்லன்னு சொல்லுவேன். நெறைய பேர் ஆர்டர் பண்ணி அந்த மாரி நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசக்கணக்கா அந்த மாரி தான் சொல்லிட்டிருக்கிறேன். ஏன்னா நல்ல மஞ்சள் இல்ல அப்படின்னு சொன்னா, நான் அந்த ஸ்டாக் வந்துட்டு விக்கிறதுக்கே எடுக்க மாட்டேன். ஏன்னா அரைச்ச மஞ்சள் எல்லாம் என்னென்ன கலக்குறாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நான் நல்ல மஞ்சள் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த கட்டி மஞ்சள் இல்லாட்டி வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் பிசினஸுக்கு விக்கிறதுக்காக வேண்டி. மஞ்சத்தூள் வந்துட்டு எப்படி வீட்லயே செய்றா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. இந்த மசாலாஸ் நீங்க என்ன கடையிலேருந்து வாங்கினாலும், அட்லீஸ்ட் இந்த மஞ்சள், கொச்சிக்கத்தூள் 2யும் சரி வீட்லயே செஞ்சுடுங்க. ஏன்னா நெறைய கலரிங்ஸ் வந்துட்டு இதுகள்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அத சுட்டி கட்டாயம் வீட்ல ஏழுமெண்டா கட்டாயம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்ப அவ்வளோதான் இல்லையா? வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.